ஜெபம். அன்பின் பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த வாலிபர் கொடுக்கைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த கொடுகையில நீர் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தநீர் அழைத்து கொண்டு வாரும், தடையெல்லாம் கத்தநீர் மாற்றும். தொடர்ந்து கத்தர் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை கூடுகையை நீர் எங்களுக்கு ஆசீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை வேளையில கத்தர்களோடு கூட நீர் மகிமைப்படுவீராக. அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, உடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடம் முழுவதையும் எங்களையும் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய பிரசன்னத்துக்குள்ள ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே செய்தியின் வேலை கத்தர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீங்க ஆளுகை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பாடும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தம்
நாளிலே நாம் எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம உயர்த்தி அல்லேலூயா. அப்பா சோதரம் ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவா. அப்பா உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு சோதரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவரே, எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் இயேசுவே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எங்களை உருவாக்கின தேவனே, எங்களை சிருஷ்டித்தவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தெய்வத்தை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலை தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெய நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலை தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெய நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலை தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெய நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலை தந்து தாங்குவார், பலவித சோதனையில் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து அல்லேலூயா. என் மேல் நோக்கமா இருக்கிற கர்த்தரே, நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையுமாய் இருக்கிற கர்த்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்து ஆதரவாக இருக்கிற கர்த்தரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி.
இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, சங்கீதம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவரே நீங்க சொல்றீங்களப்பா, ஆண்டவரே சோதரன் தகப்பனே, உன் ஆபத்து நாட்கள் எனக்கு நீ கூப்பிடும்போது ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர், கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவா இருக்கிற கர்த்தர், எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. அதிசயங்கள்
ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க கத்தர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கத்தருடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை நடத்தும். நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து ஆண்டவரே சோதரம் ஆண்டவரை எங்களை நடத்துகிற ஒரு தெய்வமாய் நீர் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தெய்வ நினைத்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்த ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நாம் முழங்கால் படிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம செய்கிற கிராம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக கத்தர் நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாக, நம்முடைய போக்குவரத்தையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். கத்தருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கும்படியாக கத்தர் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிராம ஊழியங்களுக்கு நம்ம கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். லட்சுமி போடத்தில் ஸ்தோத்திரம் 2 இடத்துல சிறுவர் ஊழியம் நடக்குது. கத்தர் அந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அது மாத்திரமில்லை தெற்கு அவரங்காடு பகுதியில் என்று சிறுவர் ஊழியம் புதிதாக ஆரம்பிக்க கத்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அநேக பிள்ளைகள் கடந்து வருவதற்கு கத்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம். இன்று நடைபெற போகிற இந்த சிறுவர் ஊழியங்களுக்காக, புதிதான கிராமத்தில் நடைபெற போகிற சிறுவர் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக நாங்கள் கிராமங்களிலே செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை எல்லாவற்றையும் கத்த நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடந்து போகிறதான மேலட்சுமிபுர கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறுவர் ஊழியம் 2 இடங்களில் நடைபெறுது. ஆண்டவரே அந்த ஊழியங்களை கத்த நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே அந்த ஊழியத்தை கத்த நீர் ஆசீர்வதிக்கணும். அநேக பிள்ளைகள் கடந்து வராங்க. ஆண்டவரே இன்னும் அதிகமான பிள்ளைகள் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படியாய் கத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் அப்பா, அந்த கிராமத்தின் பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக கத்த நீர் உதவி செய்யணும். அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கத்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் நீர் கிரியை செய்யணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் கத்த நீர் கிரியை செய்யணும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே 2 இடத்திலும் நடக்கிற அந்த ஊழியத்தில் கத்தர் நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமை காணும்படியான காரியங்களை கத்தர் இந்த நாளிலே நீர் செய்வீராக, நீர் செய்வீராக, நீர் செய்வீராக ஆண்டவரே அப்பா. சோதரம் புதிதாக இன்று நாங்கள் ஆரம்பிக்க போகிற தெற்கு அவரங்காடு பகுதியில் சிறுவர் ஊழியத்தில் கத்த நீர் கிரியை செய்யணும். அநேக பிள்ளைகள் அந்த கிராமத்தில் கடந்து வருவதற்கு கத்த நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே உமக்கு சோதரம், ஆண்டவரே உமக்கு சோதரம். ஊழியத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. சோதரம் உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே சோதரம், இந்த ஊழியத்தில் கத்த நீர் அநேக பிள்ளைகள் கத்தர் கடந்து வருவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பார்க்கிற அழைக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் கடந்து வருவதற்கு கத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. உங்க இருதயத்தை கத்த நீர் திறக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோதரம் ஆண்டவரே. கத்தருடைய மகிமை அந்த இடத்தை மூடணும். நாங்கள் ஆரம்பிக்கிற இடத்தை கத்தருடைய மகிமை மூடணும். உங்களுடைய பிரசன்னம் மூடணும் ஆண்டவரே. நாங்கள் சிறு ஊழியங்கள் நடத்துகிற பகுதியில் கத்தருடைய மகிமை மூடணும். உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வீக ஆளுகை நிரம்பி இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கத்தர் ஆண்டவரே நீர் மீட்டுக் கொள்வீராக, ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை கத்தர் நீர் ரட்சிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த ஊழியத்துக்கு செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆண்டவரே நீர் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கிருபைகளை கொடுப்பீராக, வரங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. உன்னதத்தின் ஞானத்தினால கத்தர் ஒவ்வொருவரே நிரப்பி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீங்க அவர்கள் மூலமாய் நீர் வெளிப்படணும்
வெளிப்படணும் ஆண்டவரே. அந்த கிராமங்களிலே நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய மகிமை பூரணமாய் மூடி இருக்கணும் ஆண்டவரே, மூடி இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதர்கள் அவர்களோடு கூட நிற்கணும் ஆண்டவரே. அவங்க நிற்கும்போது அவங்களோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் நிற்கணும் ஆண்டவரே, நிற்கணும் ஆண்டவரே. அப்பா தாவீது சொல்லுகிற ஆண்டவரே, வலது பிரசத்தில் ஹல்லேலூயா கர்த்தரினோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வலது பக்கத்தில் கர்த்தர் நீ துணையாய் நிற்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்று நடக்கிற அந்த கிராம ஊழியங்கள் சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரம் கடந்து போகிற கிராம ஊழியத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம், கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் சின்ன ஒரு போராட்டம், ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை அதில் செய்தார். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை எதிர்த்து ஒரு மனிதன் கூட வரக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு வேதம் சொல்லுது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு தொட்டு தான் பார்த்துருக்கிறான், ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு நம்ம கிட்ட ஒரு மோதி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அவைகளை நிர்மூலமாக்க போகிறார். தேவன் அதை நிர்மூலமாக்க போகிறார். ஏன்னா நம் சார்பிலே கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுது ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சத்துரு நம்மோடு கூட போராடிருக்கலாம், ஆனால் இனி கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் நம் சார்பில் இருந்து எல்லா சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வேதம் சொல்லுது அப்பா ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது ஆண்டவரே. அந்த நாட்களிலே ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த எகிப்தியரை ஆண்டவரே நீர் கலங்கடித்து நிர்மூலமாக்கி நீர் உம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த போராட்டத்தின் சத்துருவை கர்த்தர் ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணி கிரியை செய்ய போகிறீர். யுத்தம் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஊழியம் செய்ய முடியாமல் தடை பண்ணுகிற இந்த சத்ருவின் ஆண்டவரே போராட்டங்களை கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெயம் கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பார்த்து கொள்ள போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் சார்பில் இருந்து நீர் கிரியை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாகணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருக்களும் நிர்மூலமாகணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவரே ஹல்லேலூயா எந்த விதமான எதிர்ப்புகள் வரக்கூடாது, போராட்டங்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள் வரக்கூடாது. கர்த்தர் அவைகளிலே நிர்மூலமாக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் அழித்து கூட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா எகிப்தியரை கர்த்தர் இந்த நாளிலே நிர்மூலமாக்குகிறதுக்காய், இந்த நேரத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்குறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் டூ வீலரில் போனாலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் நடந்து போனாலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வேனில் போனாலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் சார்பில் இருந்து யுத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிராமங்களிலே எங்கள் மூலமாய் பெரிய அசைவை கர்த்தர் நீர் உண்டு பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய செட்டை நிலையிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னும் மென்னுமாய் இருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களாக. எங்கள் போக்கிலும் வரக்கிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று உம்முடைய இரத்தம் எங்களுக்கு சுற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்து ஆண்டவரே எங்கள் எல்லாரையும்
நீர் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்த போறதற்காக, எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ண போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி. கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களும் முடங்கடிக்கப்படுகிறதற்காக ஆண்டவரே, அவைகள் நிர்மூலமாக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை நம் சார்பில் இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறதற்காய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாக இந்த பகுதியில் நம்ம ஆலயம் இருக்கிற இந்த பகுதியில் கர்த்தர் அநேக ஆத்துமக்கள் தரும்படியாக நம்ம எல்லாம் ஜெபணுமா ஸ்தோத்திரம். கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல ஊழியத்தை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரோ ஸ்தோத்திரம். 24 வருடங்கள் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்தார். அந்த நோக்கத்தை திட்டத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக எல்லாரும் ஜெபணுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஊழியத்தையும் தரிசனத்தையும் கொடுத்தவர் ஆண்டவர். இந்த ஊழியத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயம் இருக்கிற அந்த பகுதி சுற்றிலுள்ள ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சித்து நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஊழியக்காரரை கர்த்தர் வளமையாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் இந்த பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படியாக, இன்னும் அநேகமான ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. எந்த நோக்கத்திற்காக இந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவரே கிருபை கொடுக்கிற நோக்கத்தை திட்டத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த பகுதியில் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் தாரும். இந்த பகுதியில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் தருவீராக ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் தேவனை சந்திப்பீராக. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும். வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு நபரையும், தனிநபர் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவரே. சோதரம் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தணும். ஒரு குறைவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து நடத்தணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரரை ஆசீர்வதியும், ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அற்புதங்களை காண செய்யும், ஜெயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். சரி போடு. படியா சரி, இது என்னதுன்னு சொல்லுங்க பாபு. தெரியுமா? தெரிஞ்சவங்க கரங்களை ஏற்றலாம். ஒரு ஆளுக்கு தானா? இது யாரு அப்படிங்கிறது தெரியுமா? ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியும். வேறு யார்? எனக்கு பின்னல் பெரியாக்கு இல்லையா? சரி நீ சொல்லுமா சத்தமா. வீட்டு எஜமான் சரியா? வீட்டு எஜமான், வீடு மேஜை மான் சரியா? வீட்டு எஜமான் சரியா? சரி அவளுக்கு கரங்களை தட்டிக்கலாம். ஆமாம், வீட்டு எஜமான் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? பார்த்துருப்பீங்க இல்லையா? அநேக காரியங்களில் வரும், நம்ம இதில் பார்த்தோம். சரி ரெண்டாவது இது என்னதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையது. தெரிஞ்சவங்க கரங்களை எடுத்துலாம். உள்ளது ரெண்டாவது உள்ளது பாருங்கள், பார்த்து நீங்கள் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னது? யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் தெரியுமா? கொஞ்சமாவது ஐடியா ஏதாவது வருதா? என்னதுன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம சொல். சரி கேட்டுறா என்னன்னு. சரி சொல்லு. கல்யாண
வஸ்திரம், வெட்டிங்னா எனது கல்யாணம், அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா நம்ம அப்படி. அது வந்து வஸ்திரம், ட்ரெஸ். சரியா? இது முக்கியமாக இது தேவை. இது இருந்தால் தான் நம்ம எங்கே போக முடியும்? ஆமாம், கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா ஆமாம் அந்த கல்யாண விருந்துக்குள்ளே அழைக்க முடியாது, வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த சம்பவத்தை நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க? ஆமாம், அவர் கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து உள்ளே வந்தாங்க. யாரோ ஒருவர் கல்யாண வஸ்திரம் தரிக்கலாம்னு என்ன செஞ்சாங்க? வெளியே தள்ளிடுவாங்க. அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா நாம் கர்த்தருக்கு மனவாட்டி எப்படி போகணும்? கல்யாண வஸ்திரம் தரித்து நாம் என்ன செய்யணும்? போகணும். சரியா? அப்போ தான் நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னா கிடைக்காது. சரி, அவளுக்கு கரங்களை தட்டிக்கும் கல்யாண வஸ்திரம். சரி, இப்போ கேள்வி பதில். இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். அவர்கள் யார்? சரியா? நீங்கள் வாசித்த அந்த 6 அதிகாரத்தில் இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். முதலாவது சிறு பிள்ளைகள், ரெண்டாவது 2 குருடர்கள், மூணாவது பிசாசு பிடித்தவன். சரியா? நீங்கள் இதில் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் வாசித்த 6 அதிகாரத்தில் என்ன யாரை? சரி, ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு இல்லை கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம், இதான் ஆன்சர்னு சொல்லி. சிறு பிள்ளைகளை அதட்டினார்கள். சரி, என்ன யோசிக்கிங்களா? நீங்கள் வாசித்த, ஏன்னா 4 சுவிசேஷத்தை பொறுத்தலையும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதனால் சரி ரைட்டு. சரி, ரெண்டாவது 2 குருடர்கள், குருடர்களை அதட்டினார்கள். சரி, மூணாவது பிசாசு பிடித்தவன். பிசாசு பிடித்தவன் யார் இல்லையா? சரி, இதில் ஆன்சர் என்னென்னா சிறு பிள்ளைகள். சரியா? சிறு பிள்ளைகள் சீசர்கள் என்ன செஞ்சாங்களே? அதட்டினாங்க. சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. சிறு பிள்ளைகள். ஏன்னா இதில் என்ன கிளினா சீசர்கள் யாரை அதட்டினார்கள்? சரியா? குருடர்களை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? போகிற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அமைதியார் பேசாமல் இருந்தான்னு சொல்லுது. ஆனால் சிறு பிள்ளைகளை நம்ம வாசித்த அதிகாரத்தை, சரியா? அதனால சொன்னேன், வாசித்த அதிகாரத்தில் சிறு பிள்ளைகள் சீசர்களை தான் என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வரும்போது என்ன செஞ்சாங்க? அதட்டினார்கள். சரி, 4வது இயேசு கழுதையின் மேல் ஏறி எந்த நகரத்துக்கு சென்றார்? நீங்கள் வாசித்திருப்பீங்களே, ஓசன்னா பாடுவோம் அப்படின்னு சொல்லி என்னங்க? ஓசன்னா உன்னதத்தில் வருகிற தேவனுக்கு ஓசன்னா சொன்னாங்க. அதான் எந்த ஊருக்கு போனார்? இயேசு கழுதையின் மேல் ஏறி எந்த நகரத்துக்கு சென்றார்? ஃபஸ்ட்டு வந்து எரியோ, ஒலிவமலை, எருசலேம். சரியா? எரியோ, ஒலிவமலை, எருசலேம். எந்த நகரத்துக்கு கழுதையின் மேல் ஏறி அவர் சென்றார்? என்ன கவனமாக நீங்கள் கவனிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு உள்ளதை ஆன்சர் சொல்கிறவங்க கரங்களை வைத்துங்க பார்ப்போம். எரியோ, எரிகோ. சரி, ரெண்டாவது ஒலிவமலை, ஒலிவமலை. சரி, ஒரே ஒரு பாப்பா காரணம். அப்போ எருசலேம், எருசலேம். எல்லாம் எருசலேம் சொல்கிறீங்களா? எனக்கு போகும்போது எருசலேம் பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டார். எருசலேமுக்குள்ளே போனாரா இல்லைன்னா அதை பார்த்து கண்ணீர் விட்டாரா அப்படின்னு என்ன செய்யுது? ஏதோ இருக்குது. சரியா? சரி, இது என்ன ஆன்சர்னா எருசலேம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரியா? அவர் எங்கே போனார்? எருசலேமுக்குள்ளே தான் அவர் என்ன செஞ்சார்? போனார். சரி, அவங்க கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல, வாசித்திருக்கீங்க. சரி, நம்ம 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தர் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். சரியா? அந்த சம்பவங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? வாசிப்பீங்க. சரி, அவர் எந்த இடத்துல கழுதையை பிடித்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அந்த பேர் கொஞ்சம் நீங்கள் என்ன குழம்பிடுவீங்க. சரி ரைட்டு, அதனால தான் போடலை. சரி, கடைசி இயேசுவின் வருகையை யார் அறிவார்? சரியா? இயேசுவின் வருகையை யார் அறிவார்? என்ன இயேசு வருவார்ல, அது குறித்து. சரி, ஃபஸ்ட்டு பிதா அறிவார், ரெண்டாவது தேவதூதர்கள், மூணாவது இயேசு. சரியா? மூணாவது இயேசு. இயேசுவின் வருகையை யார் அறிவார்? சரியா? ஃபஸ்ட்டு வந்து பிதா, அப்புறம் தேவதூதர்கள், மூணாவது இயேசு. இதில் நீங்கள் யாரை சொல்கிறீங்க? பிதா அறிவார் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஜீசஸ். சரி, தேவதூதர்கள், தேவதூதர்கள் ஒரு மனதோடு. சரி, அப்போ இயேசு, இயேசு இயேசு வரைக்கும் இயேசு இல்லையா? சரி ரைட்டு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து. ஆமாம், பிரசங்கம் பண்ண வேண்டும். சரியா? அதில் என்ன இருக்கு? இயேசுவின் வருகையை யார் அறிவார் அப்படிங்கிறத யார் அறிவார்னா பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம், சீக்கிரம் முடிச்சிடலாம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம்
சங்கீதம் 20:7. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். போதும். இங்கே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீதின் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும்னா, அந்த நாட்களில் யுத்தம் தான் நடந்தது இல்லையா? தாவீது நாட்களில் என்ன, அதுக்கப்புறம் வந்த நாட்களில் யுத்தங்கள் தான் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்னது? ஆமாம், இதில் வாசித்தபடி என்னது? குதிரை, அப்புறம் ரதம். என்ன அப்போ ஒரு நோஞ்சா குதிரையை வச்சு நம்ம யுத்தத்துக்கு போக முடியுமா? எதிர்த்து நம்ம வந்தவங்க என்ன செஞ்சுருவாங்க? இவங்களை கொண்டு போடுவாங்க இல்லையா? குதிரை நல்லா இருக்கணும், திடமாக இருக்கணும், நல்ல வேகமாக ஓடுகிறதா என்ன செய்யணும்? இருக்கணும். அதே மாதிரி ரதம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், சக்கரங்கள்லாம் நல்லா இருக்கணும் இல்லையா? போகும்போதே பசங்க கலந்து விழுந்துட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது, கீழே விழுந்து விடுவாங்க. அப்போ இந்த அவங்களுக்கு போருக்கு மிக முக்கியமான காரியம் குதிரை, ரதம். அதனால தான் அங்கே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மற்றவர்கள் தாவீது சொல்லுகிறான், அவங்க அந்த குதிரையும் அந்த ரதத்தை தான் அவங்க என்ன செய்கிறாங்க? முக்கியப்படுத்துகிறாங்க. ஆனால் நாங்களோ இஸ்ரவேல் ஜனங்களோ எப்படின்னா, நாங்கள் அதை முக்கியப்படுத்தலை, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை குறித்து இவன் என்ன செய்கிறான்? இவன் மேன்மை பாராட்டுகிறான். ஏன்னா தாவீதுடைய முதல் யுத்தத்திலே எதை வைத்து போனா? பட்டயத்தையும் குதிரையும் ரதத்தையும் கூட்டு போய் கொலையத்துக்கு கொண்டா இல்லை. எப்படி போனா? ஆமாம், நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? வாரேன், அவர் என்ன செய்வார்? என் சார்பில் இருந்து யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான்? இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பயன்படுத்துகிற குதிரை முக்கியம்தான், ரதம் முக்கியம்தான். ஆனால் அதை விட நம்ம இயேசுவின் நாமத்தை வைத்து என்ன செய்யணும்? போக்கணும். இப்போ நம்ம இப்போ எக்ஸாம் காலில் இப்போ பரீட்சை எழுத போகிறோன்னா நம்ம இப்படி போவோம், ஆயத்தத்தோட நல்லா பேன் நல்லா எழுதுதான். இன்னும் மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் நம்ம பேனா இருந்தாலும் இல்லாட்டாலும் போய் ஆமாம் எழுதட்டாலும் வேறட்டையாடு வாங்கி எழுதிக்கிடுவோம். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் மட்டும் 3-4 பேனா வச்சுக்கிடுவோம் இல்லையா? 3-4 வச்சுக்கிடுவோம். ஏன்னா ஒன்று கேட்க முடியாது, ஒரு பயத்தோடு என்ன செய்வோம்? எழுதுவோம். அந்த படம் வரும், இந்த படம் வரும், பறக்க படம் வரும், எல்லா படையும் வருவாங்க. ஒரு படையும் நான் இது வரைக்கும் 10th 11th 12th எழுதியிருக்கேன்னு ஒரு படையும் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, வந்தது கிடையாது. அப்படி வருவாங்க சில ஸ்கூலுக்கு என்ன செய்வாங்க, ஆமாம் பறக்கும் படை பிடிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ வாராங்களா என்னன்னு தெரியல. அப்போ பயந்து போய் என்ன செய்வோம்? பின்னால் கூட திரும்பி பார்க்க மாட்டோம், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஆமாம் நம்ம எல்லாமே கொண்டு வந்துடுவோம். லப்பரு, 2 பென்சிலு, 2 ஸ்கேலு எல்லாமே ஒரு ஆயத்தத்தோடு என்ன செய்வோம்? வருவோம் இல்லையா? இப்போ மேக்ஸ் எக்ஸாம்னா ஜாமெட்ரி பாக்ஸு என்ன, அப்புறம் லாக் புக்கு அவங்க வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு தருவாங்க. நம்ம கால்குலேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே ஆயத்தமாக என்ன செய்வோம்? போவோம். படிக்காமல் இப்படி ஆயத்தமாக போனால் என்னாகும்? பேனாவே கொண்டு போக வேண்டாம், பேப்பர் எப்படி கொடுத்துட்டு வந்துடலாம் இல்லையா? நம்ம ஆயத்தமாகும். ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும், கர்த்தாவே நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு அந்த பயத்தை எடுத்து போடுங்க, நல்ல முறையில் நான் என்ன செய்யணும்? எழுதணும், எனக்கு உதவி செய்யும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் காலுக்கு வர போகிறது நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, வேறு ஸ்கூல்லேருந்து என்ன செய்வாங்க? வருவாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு அந்த பயங்கள்லாம் இருக்கும். அந்த பயத்தை எடுத்து கூட நல்ல முறையில் நான் தைரியமாக உட்காந்து எழுதணும், எனக்கு உதவி செய்யும்னா ஆண்டவர் அந்நேரத்தில் என்ன செய்வார்? நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார், நம்மளுக்கு ஒரு தைரியத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். இவ்வளோ ஆயத்தங்கள் இருந்தாலும் ஒரு பயம் கலக்கம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எழுதுவது என்ன செய்யுது? கஷ்டம், நேரம் காலம் தாமதமாகும், பல கொஸ்டின் நம்ம என்ன செய்ய ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் இயேசுவே நீர் எனக்கு ஒரு தைரியத்தை தாரும், என் பயத்தெல்லாம் மாற்றுன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு தைரியத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். அப்போ என்னதான் ஆயத்தம் பண்ணாலும் நம்ம கர்த்தரிடத்துல சொல்லிட்டு அவருடைய நாமத்தை வைத்து நம்ம ஜெபம்ட்டு போனால் கர்த்தர் அதில் என்ன செய்வார்? நம்மளுக்கு உதவி செய்வார். அதே மாதிரி தான் என்னத்தான் யுத்தம் நடந்தாலும், யுத்தத்துக்கு உங்களுக்கு குதிரையும் ரதமும் இருந்தாலும், ஆனால் அவன் தாவீது முக்கியப்படுத்துகிறது என்னன்னா கர்த்தருடைய நாமம். சரியா? அது நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போயிடும். சீக்கிரமாக நம்ம முடித்திடலாம். முதலாவது, கர்த்தருடைய நாமம் அடைக்கலம், நமக்கு பாதுகாப்பு. அந்த சங்கீதத்தில் 1ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் வசனம் 21. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அது 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக.
இங்க என்னன்னா, ஆபத்து நாளில நம்ம கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பார். எப்படின்னா, அவருடைய நாமத்தை, அவர் நாமம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அடைக்கலமா இருக்கும். நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? யெகோவா ஈரே, நான் ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு தேவைகள் இருக்குது, தேவையுள்ள ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு நம்முடைய காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். யெகோவா ரஃபா, எனக்கு சுகம் தாரும், நான் யாதிங்கிற ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு சுகம் கொடுப்பார் இல்லையா? யெகோவா ஷாலோம், நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானத்தை எனக்கு தாரும். யெகோவா நிசி, எனக்கு ஜெயத்தை தாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அவருடைய நாமத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன்னா இங்கே போட்டிருக்கு என்னன்னா, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு, உனக்கு உயர்ந்த அடைக்கலம். அது என்னன்னா, உனக்கு உயர்ந்த ஒரு பாதுகாப்பு. அதாவது உயர்ந்தன்னா ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, முக்கியமானது. அப்போ கர்த்தருடைய நாமம் நம்மளை என்ன செய்யும்? ஆபத்து நாளில பாதுகாக்கும். அது பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, 2ஆம் வசனத்துல வாசித்தோம் இல்லையா? என்ன சொல்லுது? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அங்க இருந்து நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பி, ஒத்தாசை என்னன்னா உதவி, உதவி அங்கிருந்து நம்மளுக்கு வந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆதரிப்பார். இப்போ ஒரு மனிதன் வந்து வெள்ளத்துல மாட்டிட்டானா அந்த மனிதனை என்ன செய்வாங்க? உதவி. இப்போ ஒரு கப்பலில் போகிறாங்க, ஒரு மீனவர்கள் கவுந்து விழுந்துட்டாங்க, என்ன செய்வாங்க முதல்ல? ஆமாம், அந்த என்னது லைஃப் ஜாக்கெட் மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு ரவுண்டு தூக்கி போடுவாங்க, அதுக்குள்ளே பிடிச்சிக்க அப்படிம்பாங்க, அது ஒரு உதவி. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அவனை உள்ள அப்படியே இழுத்து என்ன செய்வாங்க? அப்படி தூக்கி விட்டுருவாங்க. அதுதான் ஆதரவு. அப்போ நம்ம ஆபத்துங்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய நாமத்தை சொல்லி எந்த ஆபத்தில் இருக்கிறோமோ அந்த ஆபத்திலிருந்து, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் கேட்குறேன், எனக்கு நீ உதவி செய்யும் போது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மளுக்கு உதவி அனுப்புகிறது மாத்திரமல்ல, நம்மளை என்ன செய்வார்? அரவணைத்து நம்மளை ஆதரித்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். அப்போ இந்த நாமத்தை நாம் என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டாதான் தாவீது சொல்லுகிறான். சும்மா அவன் தாவீது, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுறோம். எப்படின்னா, நாங்கள் ஆபத்து காலத்தில் நாங்கள் அவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அவர் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு யாதிங்கிற ஒரு ஆபத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை குணமாக்கும், யெகோவா ரஃபா என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும், உங்களுடைய தள்ளுமுள்ள கரம் என்னை குணமாக்கட்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு சுகம்ங்கிற ஒரு ஒத்தாசை அனுப்பி நம்மளை என்ன செய்வார்? அவர் குணமாக்குவார். அதே மாதிரி தான் அந்த நாமத்தை கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தில், ஆபத்து நாட்களில் எந்த ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்தந்த ஆபத்தில் நம்ம ஒரு நாமத்தை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவார், உதவி அனுப்புவார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உதவி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை அரவணைத்துக் கொள்வார். இரண்டாவது என்னன்னா, இரண்டாவது ஒரு காரியம், அந்த 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 3வது வசனம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாக தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சரி, இங்கே 3வது ஒரு காரியம் என்னன்னா, நம்ம செலுத்துகிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நமது மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்றுவார். அந்த 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நாம் நினைக்கிற காரியம், நாம் ஆலோசனை பண்ண காரியம் இப்படிலாம் செய்யலாம், ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஆலோசனை கொடுத்து அதையெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார். அப்போ 3வது, நம்ம செலுத்துக்கிற காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம காணிக்கை கொடுக்கறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் அதை கொடுக்கறத பார்க்கறது மாத்திரமில்லை, அது எப்படி செய்கிறார்? நினைக்கிறார். இப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்லுவோம். அந்த உதவி என்னால் மறக்க முடியாது, நீங்கள் செஞ்ச உதவி. அப்போ ஏன் சொல்கிறோம்? அதை நம்ம நினைக்க போய் தான் சொல்கிறோம் இல்லையா? நான் செஞ்ச உதவி மறந்துட்டான் அப்படி சொல்ல, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சொல்லுவோம், நீங்கள் செஞ்ச உதவியை நான் நினைக்கிறேன், மறக்க முடியாது நீங்கள் செஞ்ச உதவி, அந்த நாட்களில் எனக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனமாக இருந்தது, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாம் செலுத்துக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நினைத்து அவர் சர்வாங்க தகன பழைய அவரை பிரியமாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் மன விருப்பத்தின்படி நம்மளுக்கு என்ன செய்வார்? தந்தருளுவார். அந்த ஒரு வருஷம் மத்தேயு நம்ம 23ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் தான், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அந்த காணிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 19வது வசனம். 19ஆம் வசனம், மதிக்கேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்கிற பலிவிடமோ? எங்களுக்கு வந்து ஒரு 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 பிரச்சனை நடக்கு. இயேசுவின் இடத்துல வந்து
அந்த வேத பார்க்கல என்ன சொல்லுவாங்கன்னா, காணிக்கை தான் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம் கிடையாது. அதாவது பலிபீடம் எப்படி பலிபீடத்து மேலே சத்தியம் பண்ணுறதில்ல, பலிபீடத்தின் மேலே சத்தியம் பண்ணுறேன் அதனால பண்ணிக்க, ஆனால் காணிக்கின் மேலே நீ சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க காணிக்கை தான் விரும்பினாங்க. ஆனால் அங்கே கத்துருங்க, ஏசு சொல்கிற வார்த்தை, ஏசு சொல்கிறாரு, காணிக்கை நீ முக்கியப்படுத்துகிற, ஆனால் பலிபீடம் காணிக்கையை விட முக்கியமானது. ஏன்னா உன் காணிக்கையை நீ பலிபீடத்தில் வைக்கும்போது அது எப்படி இருக்கான், பரிசுத்தமாக இருக்குது. அது ஆண்டவர் சொல்கிறாரு, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடம் தான் முக்கியம்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்ம வைக்கிற காணிக்கையை அவர் எப்படி பரிசுத்தமாக்குறது மாத்திரம் இல்லை, அவர் நினைக்கிறதே ஒரு இவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? நம்ம நினைக்கிற, ஆண்டவரே நீர் என்ன நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் இல்லை. தாவி சொல்கிறான், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே அவர் நினைக்கிறது அவ்வளோ பெரிய காரியம். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பெரிய ஆள் பார்த்தோன்னா, நீங்கள் என்ன மறக்காமல் வச்சுருக்கீங்களா, என்ன நினைக்கிங்களா அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது பார்ப்போம். ஆனால் இயேசு வானத்தை பூமி படைத்த தேவன் நினைக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யற, அந்த காணிக்கையை பரிசுத்தமாக்குகிறார் பலிபீடத்தில் வைத்து. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம செலுத்துகிற காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து, நம்ம செலுத்துகிற தர்வாங்க சவரங்க தகன பலி அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிற மாத்திரமில்லை, நம்ம மன விருப்பத்தின்படி நம்ம எந்த நிலைமையில ஆண்டவருக்குன்று கொடுக்குறோமோ பொருத்தனை பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஆண்டவரே நான் அந்த முகன்று காணிக்கை கொடுக்குறேன், எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், எங்கள் வயலை ஆசீர்வதியும், எங்கள் வருமானத்தை ஆசீர்வதியும், அதெல்லாம் நம்முடைய மன விருப்பத்தின்படி நம்ம நினைத்து அதை இந்த காணிக்கையை நம்ம பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் பரிசுத்தமாக்குறது மாத்திரமில்லை, அவர் நினைக்கிறது மாத்திரமல்ல, நமது மன விருப்பத்தின்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சர்வாங்க தகனம் எல்லாம் கர்த்தர் பிரியமா ஏற்றுக்கொண்டு நம்ம நினைக்கிற காரியத்தை அப்படியே என்ன செய்வார், அவர் நிறைவேற்றுவார். அப்போ இந்த தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், உயர்த்தணும். நம்மளை ஆசீர்வதிக்கிற நம்ம நினைக்கிற இந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த நாமத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும். அது தாவீது என்ன செஞ்சான், மேன்மைப்படுத்தினான். கத்திற்கென்று அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தான், பலியை செலுத்தினான், காணிக்கையை கத்திற்கென்று செலுத்தினான், தன்னுடைய சம்பாதித்த எல்லாவற்றையும் கத்திற்கென்று அவன் என்ன செஞ்சான், கொடுத்த ஒரு மனிதன் தான் இந்த தாவீது. அதனால தான் தாவீது சொல்கிறான், அந்த நாமத்தை, என் ஆசீர்வதிக்கிற அந்த நாமத்தை, என் காணிக்கையை நினைத்து அங்கீகரித்து பரிசுத்தமாக்குற அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். மூன்றாவது ஒரு காரியம், அதே 20ஆம் சங்கீதம் 20வது சங்கீதம் அந்த 6வது வசனத்தை வாசிப்போம். 6வது வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். போதும். இங்க தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவரை ரட்சிக்கிறவர் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். இப்போ நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படணும். நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு ஆபத்திலிருந்து நம்மளை ரட்சிப்பார், ரட்சிப்புனா ஒரு விடுதலை இல்லையா? தாவீது ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்ணினார், கொம்பின் தைலத்தினால அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். அப்போ கர்த்தர் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவங்களை எல்லாருமே என்ன செய்வார், ரட்சிப்பார். அவங்க எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அவங்களை விடுவிப்பார், அவங்களை மீட்டு கொள்வார். அப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்படணும். நம்ம ஜெபம், ஆண்டவரே நீர் என்ன செய்யும், அபிஷேகம் உம்முடைய ஆனந்த தைலத்தினால, உம்முடைய அபிஷேக தைலத்தினால என்ன செய்யுங்க, அபிஷேகம் பண்ணு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அபிஷேகம் பண்ணப்படணும். அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் அது ஒரு 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 அடையாளம். அப்போது நம்ம அந்த பிள்ளைகள் மேலே அடையாளம் வைத்திருக்கிறதுனால அவங்களை என்ன செய்வார், அவர் ரட்சிப்பார், அவங்களை விடுவிப்பார். அந்த நாமத்தை நாம் என்ன செய்யணும், அந்த விடுவிக்கிற ரட்சிக்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும், உயர்த்தணும். அது தாவீது என்ன செஞ்சான். ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை இல்லையா? ஒவ்வொரு இடத்துல கூட அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் அவன் ராஜாவாகல, அவன் மேலே அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலும் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், ரட்சித்து அவனை விடுவித்து அவனை எப்படி காப்பாற்றி கொண்டு வந்தார் இல்லையா? நம்மளாம் இருந்தானே நம்மளே போய் செத்துடலாம், ஏன்னா இப்படி ஓடி ஒளிறதை விட நம்மளே ஒன்று செத்துடலாம், இல்லைன்னா அவங்க வந்து என்ன கொன்னே போடு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் தாவீது என்ன செஞ்சான், ஓடுறான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவரே என்னை ரட்சி, என்னை விடுவியும், சத்துருக்களுக்கு என்னை எதிரிட்டு வராங்க, என்னை தப்புவியும். என்ன ஒவ்வொரு சங்கீதத்தில் பார்க்கும்போது, அதெல்லாம் மேலெல்லாம் பார்க்கும்போது, இவன் இந்த குகையில் இருக்கும்போது பாடின சங்கீதம், சவுலுக்கு பயந்து ஓடும்போது பாடின சங்கீதம், அப்படின்னு அழும்போது பாடின சங்கீதம் இல்லையா? தாவீது மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு இருந்ததுன்னா ஒன்று அவனே தற்கொலை பண்ணி செத்துருப்பான், இல்லைன்னா சவுல் கையிலே போய் சரணடைஞ்சிருப்பான். நான் என்னை கொன்று போட்டு இல்லைன்னு அடிமையாக வச்சுக்க, என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாதுன்றான். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாருன்னா ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். தாவீதை விடவே இல்லை. அதான் ஆண்டவர் அவன் வந்து அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறான். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பது இப்பொழுது
நான் அறிந்திருக்கிறேன், அவர் விட மாட்டார். என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை விடவே மாட்டார். என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என்னை ராஜாவாக அவர் சிங்காசனத்தில் உட்கார்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார், என்ன விட மாட்டார்ங்கிறத இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவ்வளோ வல்ல. ஏன்னா அந்த கீழே வசனங்களை பார்க்கும்போது அந்த 6 வசனத்தை பாருங்க. தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை எனக்கு காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை என்ன செய்வாரா, கேட்பார் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும், உயர்த்தணும் இல்லையா? மற்றவர்கள் எகிப்தியர்கள் குதிரையில் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க, குதிரை வீரர்களை, அவங்கள மாதிரி குதிரை பலவானங்களை குதிரை. ஏன்னா சாலமோன் என்ன செஞ்சான், எங்கிருந்த குதிரைகளை வாங்கினா, ஆமாம் அப்பவுமே 600 இதுக்கு என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு குதிரையை வாங்கியிருக்கிறான். அந்தளவுக்கு வெள்ளை கொடுத்து எகிப்திலேருந்து குதிரை வாங்கியிருக்கிறான், ரதத்தை வாங்கியிருக்கிறான் சாலமோன். அப்போ அவங்க அவ்வளோ வலிமை இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. குதிரைகள் இருந்தாங்க, குதிரை வீரர்கள் இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சார், அவங்கள பாதுகாத்தார். குதிரை இருக்கட்டும், ரதம் இருக்கட்டும், ஆனாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய பாதுகாக்கிறது, ஆபத்தினால் நம்மளுக்கு உதவி செய்கிறது, நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புகிறது எல்லாமே யாருன்னா கர்த்தர். அப்போ அந்த கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஒவ்வொரு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், சொல்ல பழகணும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னா, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியம் செய்ய போகிறேன், நீர் என்ன செய்யும், ஆசீர்வதியும். உமக்கு பிரியமாக இருந்தால் இதை தொடர்ந்து நீர் என்ன செய்யும், ஆசீர்வதியும். எனக்கு ஒரு வழியை காட்டும், எனக்கு ஒரு ஆலோசனை எனக்கு என்ன செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாமத்தை கொண்டு கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வதற்கு என்ன செய்வார். எங்கே தான் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பார், உதவி அனுப்பார். அது மாத்திரமில்லை, நம்மளை ஆதரித்து என்ன செய்வார், உதவி செய்கிறது மாத்திரமில்லை, நம்மளை தொடர்ந்து ஆதரித்து என்ன செய்வார், அவர் நடத்துவார். நாம் செலுத்துகிற காணிக்கையை அவர் நினைத்து அவர் அதை பலிபீடத்தில் வைத்து பரிசுத்தமாக்கி நாம் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமில்லை, நம்முடைய வேண்டுதலோடு நம்ம செய்கிற காரியத்தில் நம்ம மன விருப்பத்தின்படி அந்த 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தந்திரலி நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் அவர் என்ன செய்வாராம், அவர் நிறைவேற்றுவார். எங்கள் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, ராஜா சொல்கிற ஆலோசனை எல்லாம் என்ன செஞ்சார், ஆண்டவர் தாவீதுக்கு வாய்க்க பண்ணினார் இல்லையா? அவனுக்கு எதிராக வந்த ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்கி போட்டார். அப்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அந்த யாக்கோபின் தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சான், தாவீது உயர்த்தினான். அதான் சொல்கிறான், அவங்க பலசாலி குதிரைகள் ரதங்கள் வைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தை அவங்க கொண்டு வைக்காதனால அவங்க முறிந்து விழுந்தாங்க. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இருந்தனால நாங்களோ என்ன செய்கிறோம், நாங்களோ அவன் மட்டும் சொல்ல, நாங்களோ இஸ்ரவேல் ஜனங்களோ என் தேசமோ என்ன செய்கிறோம், நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். எவ்வளோ யுத்தங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா? எகிப்திலிருந்து ஆரம்பித்த ஓட்டம், ஆமாம் எவ்வளோ யுத்தங்கள் ராஜாக்கள் காலத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை, கைவிடலை இல்லையா? அவங்களை காத்துக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு ஆண்டவர் செஞ்சார், வந்தார். அதே போல் நாமளும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் புகழ்ந்து பாடப்பட நீ நல்லவர் அப்படி சொல்லி புகழ்ந்து பாடப்பட அவர் நாமத்தை நம்ம உயர்த்த 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 ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளுக்கு ஒரு அடைக்கலமாய், நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தேவனாய் நம்மளை நினைத்து நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த 20ஆவது சங்கீதத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்து கொண்டே வருவார். நம்ம நினைத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது இயேசுவே இயேசுவே இயேசுவே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, யெகோவா ரஃபான்னு சொல்லி ஒரு நாமத்தை ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம உயர்த்த 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 கர்த்தர் அந்த நாமத்தின் மூலமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அந்த நாமத்தின் மூலமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அவர் இருக்கிற இடத்திலிருந்து நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்புவார், நமக்கு உதவி அனுப்புவார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உதவி செய்கிறது மாத்திரமில்லை, நம்மளை ஆதரிப்பார், நம்மளை ஆதரிப்பார். அது மாத்திரமில்லை, நாம் செலுத்துகிற காணிக்கையை அவர் நினைக்கிற ஒரு தெய்வம். நம்ம செலுத்துகிற காணிக்கை நினைத்து நாம் அதை பிரியமாக ஏற்றுக்கொண்டு அதை பரிசுத்தமாக்கி நாம் என்ன மன விருப்பத்தோடு நம்ம மனதில் என்ன வேண்டுதலை வைத்துக்கொண்டு நம்ம வருகிறோமோ அதை எல்லாம் நம்ம விருப்பத்தின்படி அவர் சித்தத்தின்படி அதை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரமில்லை, அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் மேலே எந்த
எந்த ஆபத்து வராது. கர்த்தர் அந்த அபிஷேகம் பண்ணுகிறவர்களை அவர் ரட்சித்து அவர் விடுதலையாக்குகிறவர். அவர் விடுதலையாக்குகிறவர் என்பதை தாவீது அறிந்து கொண்டார். என்னை அபிஷேகம் பண்ணின தெய்வம் என்னை உயிரோடு வைப்பதற்கு, என்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என்னையும் நீர் அபிஷேகம் பண்ணும். உம்முடைய ஆண்டவரே அப்பா அபிஷேக தைலத்தினால என்னையும் நீர் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அது நிறைவேற்ற வரைக்கும் நீர் என்னை விடமாட்டீர். என்னை விடுவித்து ஒவ்வொரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி ஆண்டவரே நான் அதை அடைவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீர் உதவி செய்கிறீரப்பா. நான் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தணும். ஆண்டவரே என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய ஆண்டவரே ஞானமும் அல்ல. ஆண்டவரே எது இருந்தாலும் ஆண்டவரே அவை எல்லாம் எனக்கு இருந்தாலும் நான் உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துவேன். கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் தேவனுடைய நாமம் என்னோடு கூட இருக்குது, நான் உயர்த்துவேன் என்றவர் தாவீது உம்மை உயர்த்தினார். ரதங்கள் இருந்தாலும், குதிரைகள் இருந்தாலும், வலிமையான வீரர்கள் இருந்தாலும், பராக்கிரமசாலிகள் இருந்தாலும் நான் கர்த்தரை தான் உயர்த்துவேன் என்று தாவீது சொல்லி அநேக காரியத்தில் அவன் ஜெயம் எடுத்தது போல நாங்களும் உம்மை உயர்த்தி ஜெயம் எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படி நீர் ஆசீர்வதி. உங்களுடைய நாமத்தை அவங்க உயர்த்தும் போது கர்த்தர் நீர் அவர்களை வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தணும், அவங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும். ஆண்டவரே தாவீதை போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், எங்களையும் நீர் ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்த முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.